सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमो अवस्था विशेषाणाम् अज्ञान अभिन्नत्वे एकाज्ञान पक्षक्षतिः अज्ञान भिन्नत्वे च साक्षात् ज्ञानेन निवृत्तिः प्रमाद उपादानत्वं च न स्यात् तेषामिव रूप्यस्यैव उपादाननाशं विना नाशप्रसङ्गश्च शुक्त्यज्ञानं नष्टम् इत्यनुभवविरोधश्च ஏகாஜ்ஞான பட்சம் நானாஜ்ஞான பட்சம் பட்சங்கள் அத்வைத மதத்துல இருக்கு. ஏகாஜ்ஞான பட்சத்துல நியாயாமிர்தகாரர் சொன்ன தோஷங்களை நிராகரணம் பண்ணிட்டு இருக்கோம். அதுல சில தோஷங்கள் இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்காரு அவர். ஒரு விஷயம் இருக்கு, ஏகாஜ்ஞான பட்சத்திலையும் அவஸ்தாஜ்ஞானம்னு சொல்லி தனியாக ஒரு சில அஜ்ஞானங்களை ஒத்துக்க வேண்டியிருக்கு. பிராதிபாசிக பிராந்தி வர்றதுக்கெல்லாம் காரணமா அஜ்ஞானம் இருக்கு. அந்த அஜ்ஞானம் ஸ்தூலாஜ்ஞானம்னு சொல்லுங்கோ, இல்லை அவஸ்தாஜ்ஞானம் சொல்லுங்கோ, இந்த மாதிரி அஜ்ஞானங்கள் ஒத்துக்க வேண்டியிருக்கு. அப்ப ஏகாஜ்ஞான பட்சம்னா என்னன்னா அதனுடைய காரணம் என்னன்னா மூலாஜ்ஞானங்கிறது ஒண்ணுன்னு சொல்றது ஏகாஜ்ஞான பட்சம். மூலாஜ்ஞானமே நானான்னு சொல்லக்கூடியது நானாஜ்ஞான பட்சம். ஆச்சப்பதி மிஸ்ரர் அந்த மூல அஜ்ஞானத்தை நானான பிரதிஜீவம் சின்னம் அப்படின்னு சொல்றவர். அது நானாஜ்ஞான பட்சம்னு சாதாரணமா இருக்கு. இப்ப ஏகாஜ்ஞான பட்சத்துல அவஸ்தாஜ்ஞானம்னு சொல்றது அஜ்ஞானம், அவஸ்தா அஜ்ஞானம், இதெல்லாம் அந்த மூல அஜ்ஞானத்தை காட்டிலும் வேறானதா இல்லே அது அபின்னமா? மூலாஜ்ஞானத்தை தவிர்த்து தனியாக இதெல்லாம் இல்லையா அதுவேதான் அப்படின்னு சொல்றியா, இல்ல தனியா இருக்குன்னு சொல்றீங்க? தனியா இருக்குன்னு சொன்னா என்ன ஆகும்? அநேக விஞ்ஞானம் வந்துவிட்டு ஏக அஜ்ஞான பக்ஷக்ஷதி, ஒரே ஒரு அஜ்ஞானம் தான் அப்படின்னு சொல்றவன் மூலாஜ்ஞானம் தனியா இருக்கு, அவஸ்தா அஜ்ஞானங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லாமா? ஒரே ஒரு அஜ்ஞானம் சொல்றவன் சொல்லக்கூடாது இல்லையா? ஏகாஜ்ஞான பட்சத்துக்கே பங்கம் வந்துருமே. அதைத்தான் சொல்ற அவஸ்தா விசேஷானாம் அஜ்ஞான அபின்னத்வேய பின்னத்வேய அதுவும் சொல்லலாம். அஜ்ஞான அபின்னத்வே ஏகாஜ்ஞான பக்ஷக்ஷதி. எப்படி தெரியுமா? இந்த அஜ்ஞானம் நிறையன்னு சொன்ன, அந்த அஜ்ஞானமும் இதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்ட. அந்த ஏக அஜ்ஞானம் இத்தனை அஜ்ஞானத்தோட அபின்னமா இருக்குன்னு சொன்னா அது நானாவாதான் ஆயிடும். நானா அவஸ்தாஜ்ஞானமும் நான் சொல்ற மூலாஜ்ஞானமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னால் அப்ப மூலாஜ்ஞானம் எத்தனை அவஸ்தாஜ்ஞானமும் அத்தனை தான் மூலாஜ்ஞானமே ஆயிடும். ஏகாஜ்ஞான பக்ஷக்ஷதி அஜ்ஞான பின்னத்வேச்ச. எனக்கு ஒரு சின்ன சந்தேகமா இருக்கு, இப்படிதான் இருக்கா நியாயாமிர்தத்துல? அப்படின்னா அஜ்ஞான அபின்னத்வேங்கிறது அஜ்ஞான விசேஷம் இப்படிதான் சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். இருக்கிறதுக்கு நாம கட்டி சொல்லிருந்தா இப்போ நிறைய ஒரு தூலாஜ்ஞானம் இருக்கு. இந்த தூலாஜ்ஞானம் எல்லாமே மூலாஜ்ஞானம் தான் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இத்தனை ஒரு மூலாஜ்ஞானமா நாலா மூலாஜ்ஞானமா? நானா மூலாஜ்ஞானம் தான். தூலாஜ்ஞானானி அநேகானி தூலாஜ்ஞானானி மூலாஜ்ஞான அபின்னானேவா அப்படின்னு சொன்னா மூலாஜ்ஞானாமே ஒரு ஏகாஜ்ஞானம் போச்சு. இல்ல இது அஜ்ஞானாபின்னம், இது வேற நான் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டான்னா அப்ப என்ன பண்றது? சாட்சாத் ஞானேன நிவர்த்தி நத்தியாத்துல கேட்கணும். ஞானத்தினாலே இதுக்கு நிவர்த்தி நேரடியாக வர முடியாது. சரியா? ஞானத்தினால நேரடியாக நிவர்த்தியாக கூடியது அஜ்ஞானம் ஒண்ணுதான். வேற எதுவுமே ஞானத்தினால போகாது. ஞானத்தினால போகக்கூடியது அஜ்ஞானம் தான் சொல்றேன். இந்த தூள அஜ்ஞானங்கள்லாம் அஜ்ஞானம் இல்லை, இது வேறன்னு வேற சொல்ற. அப்படியானா இந்த தூள அஜ்ஞானங்கள்லாம் எப்படி ஞானத்தினால நேர போக முடியும்? சுத்தி ஞானம் வந்ததுக்கு அப்புறமும்
அந்த ரஜத பிரமத்துக்கு காரணமான அஜ்ஞானம் போகாம இருந்துடும் அப்படின்னு ஆபத்து வரும். அஜ்ஞான பின்னத்வேஜ சாட்சாத் ஞானேன நிவர்த்தி நசியா பிரமாதி உபாதானத்வஞ்ச நசியா. இந்த தூலாஜானம் இப்ப வேஸ்ட். ஏன்னா பிரமத்துக்கு உபாதானம் தேவைப்பட்டது, அதுக்காக தான் நீங்க அஜ்ஞானம்னு சொல்லிட்டு வரேன். மூலாஜானத்தை சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு வேற ஒரு அஜ்ஞானத்தை கொண்டு வந்து தூலாஜானம்னு. அந்த தூலாஜான அஜ்ஞானமே இல்லை, இது வேற ஒண்ணு அப்படின்னு சொன்னா இது எப்படி பிரபாதிகளுக்கு உபாதானம் ஆக முடியும்? அஜ்ஞானம் தானே பிரபத்துக்கு உபாதானம்னு சொல்ல வேண்டி இருக்கணும். அதனால இந்த அவஸ்தா விசேஷங்கள்லாம் இருக்கு. அவஸ்தா விசேஷ அஜ்ஞானம் சொன்னாரு, அவஸ்தா அஜ்ஞானம். இது அஜ்ஞான பின்னம் அப்படின்னு ஒத்துண்டால் இது பிரமாதிக்கு உபயோகப்படாது, உபாதானம் ஆகாது. மூணாவது தோஷம் தேஷாம் இவ ரூபியஸ்தேவ உபாதான நாசம் வினா நாச பிரசங்க. சரி, அந்த அவஸ்தா அஜ்ஞானங்கள் இருக்கு, அது தியானத்தால நிவர்த்தி ஆகுமா ஆகாதான ஆகும்னு சொல்லணும். எப்படி நிவர்த்தி ஆகும்? அஜ்ஞானம் இல்லை ஆனாலும் நிவர்த்தி ஆகும். அதுக்கு காரணம் அஜ்ஞானம் உண்டான்னு கேட்டா அப்படியும் இல்லை. இதெல்லாம் அனாதின்னு ஒத்துணுட்டார் தூலாஜானத்தை. அப்போ தூலாஜானம் தியானத்தினால நிவர்த்தி ஆகும் போது நேரடியா நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்லணுமே தவிர அதனுடைய காரணமா இருக்கக்கூடிய ஒரு அஜ்ஞானம் நிவர்த்தியாகி போனதாக சொல்ல முடியாது. சரி, ஒத்துக்கிறேன்னு சொன்னா இப்ப என்ன ஆச்சுன்னா அஜ்ஞானத்தை தவிர வேற ஒரு பதார்த்தம் கூட தியானத்தினால நேரடியாக நிவர்த்தி ஆகலாம் அப்படின்னு கிடைச்சது. ஏதா தூலாஜானம், அவஸ்தா விசேஷ அஜ்ஞானம் சொன்னா என்ன? அப்படியானா இந்த ரூபியம் நிவர்த்தி ஆகிறதோ இல்லையோ, காந்தி காந்தி நிவர்த்தி ஆகிறது இல்லையா? இப்போ காந்திக்கு விஷயமான ரஜத்தமும் நிவர்த்தி ஆகிறதோனோ, இது கூட நேரடியாகவே தியானத்தினால நிவர்த்தி ஆகட்டுமே. இதுக்கு உபாதானமா அஜ்ஞானத்தை நீ எதுக்காக எடுத்துட்டு கொண்டு வரும்? ஞானம் அஜ்ஞானத்தைத்தான் நிவர்த்தி பண்ணும், வேற எதையும் நேரடியா நிவர்த்தி பண்ணாதுன்னு நீயும் இருந்தால் அப்போ ரூபியத்துக்கு காரணமாக அஜ்ஞானத்தை ஒத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்? ரூபியம் அஜ்ஞானத்தை காட்டிலும் வேறானது. இது தியானத்தால நிவர்த்தி ஆகாதுன்னு சொல்லிட்டா சுத்தியில ரூபிய பிரமம் வந்தவனுக்கு சுத்தி ஞானம் வந்ததுக்கு அப்புறம் கூட ரூபியம் தெரிஞ்சுட்டே இருக்கும்படியா ஆயிடும் இல்லையா? அதெல்லாம் வாரணம் பண்றதுக்காக நாம ரூபியத்துக்கு உபாதானமாக அஜ்ஞானம் உண்டு சொன்னோம். அப்படி சொன்னால் இந்த கேள்விக்கெல்லாம் எப்படி சமாதானம் கிடைக்கிறதுனா, அந்த அஜ்ஞானம் உபாதானம் தியானத்தினால நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு சொன்னா உபாதானமே போனதுக்கு அப்புறம் எப்படி ரஜிதம் நிற்கும்? அதனால அதுவும் நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? அவஸ்தா அஜ்ஞானம்ங்கிற பதார்த்தத்தை அஜ்ஞானத்துக்கு வேறானதாக ஒத்துண்டு அது கூட தியானத்தினால நிவர்த்தியாக முடியும் அப்படின்னு நீங்க சொன்னால் இன்னும் கொஞ்சம் தள்ளி அந்த ரஜதம் இருக்க, ரஜதம் கூட தியானத்தினால நிவர்த்தி ஆகலாம் அப்படின்னு சொல்லலாமே. இப்படி சொல்லிட்டா அந்த ரஜதத்துக்கு உபாதானமாக அஜ்ஞானம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சொல்ற தேஷாம் இவ அவஸ்தா விசேஷானாம் இவ ரூபியஸ்தேவ உபாதான நாசம் வினா நாச பிரசங்கச்ச வர்த்தமே. இன்னொன்னு சுக்தி ஜானம் நஷ்டம் இது அனுபவ விரோதச்ச. சுக்தி எனக்கு சுக்தி அஜ்ஞானம் இருந்தது, இப்ப அது நசிச்சு போயிடுச்சு. சுக்தி அஜ்ஞானம் போச்சுன்னு எனக்கு அனுபவம் வருது. சுக்தி ஜானம் வந்ததுனால என்ன போச்சுன்னா சுக்தி அஜ்ஞானம் போச்சுன்னு. ஆனா சுக்தி அஜ்ஞானம்னே ஒண்ணு கிடையாது அப்படின்னு நீ சொல்ற. ஏன்னா அந்த அவஸ்தா அஜ்ஞானத்தை அஜ்ஞான பின்னமாக ஒத்துண்டு அந்த பட்சத்துல இந்த தோஷம். அதனால அனுபவ விரோதம் வருது. ஏகப்பட்ட தோஷங்களே வருது சொன்னான். இதுக்கெல்லாம் பதில் சொல்ற இதிச்சேன்னா யதா அவஸ்தாதாவது அவஸ்தாவத அபிநைவ சொன்னார். அவஸ்தாஜானங்கிற சப்தத்தை பார்த்தே நீ புரிஞ்சுக்கலாம். அவஸ்தா அவஸ்தாவான்னு லோகத்துல பிரசித்தம். அவஸ்தையும் அவஸ்தாவானையும் பிரிக்க முடியுமோ? தேகத்துல வரைக்கும் எத்தனையோ அவஸ்தைகள் வருது, 3 அவஸ்தைகள் வருது. அந்த அவஸ்தைகள்லாம் அந்த தேகத்தை காட்டிலும் பிரிச்சு தனியா எடுக்க முடியுமா? முடியாது. ஜாகிரத் சொப்ன சுசுப்தி அவஸ்தைகள் வருது. இந்த அவஸ்தை உள்ளவனையும் அவஸ்தையையும் பிரித்து தனியா பேச முடியுமா? முடியாது. அவஸ்தா அவஸ்தாவதோ சாதாரண நாம விதிச்சு புரிஞ்சுக்கலாம். அவஸ்தாத்திர விவேகம்னு சொல்றது புரிஞ்சுக்கலாமே தவிர பிரிக்க முடியாது.
இது வேற தனித்தனியா பிரிச்சு 2 பாகம் பண்ணி வைக்க முடியாது. அதே தாதாத்மியம் இருக்கு. அவஸ்தா அவஸ்தாவத்தோ தாதாத்மியம் பிரிக்க முடியாது. அதனால என்ன கிடைச்சதுன்னு கேட்டா, இப்ப அவஸ்தா அஜ்ஞானானின்னு சொல்றேன், இது அஜ்ஞானத்துடைய அவஸ்தா விசேஷம் தானே. அஜ்ஞானத்துக்கும் இந்த அவஸ்தா விசேஷத்துக்கும் தாதாத்மியம் இருந்தால் இந்த வஸ்து அஜ்ஞான பின்னம் ஆகவே ஆகாது. அஜ்ஞானம் தான். அப்ப அஜ்ஞானத்தை எது நிவர்த்தி பண்ணுமோ அந்த தியானம் இதை நிச்சயமா நிவர்த்தி பண்ணணும். ஏன்னா இது அஜ்ஞானத்தை காட்டிலும் வேறானது இல்லை. அதே சமயத்துல அவஸ்தாவான் ஒன்னாக இருந்தாலும் அவஸ்தைகள் நானாவாக இருக்க முடியும். இருக்கலாமா? ஒரே ஆகாமைக்கு எத்தனை அவஸ்தைகள் வந்துட்டே இருக்கு. அதே போல இந்த அஜ்ஞானம், மூல அஜ்ஞானம்ங்கிறது ஒன்னாக இருந்தாலும் கூட அதனுடைய அவஸ்தா அஜ்ஞானங்கள் நானாவாக இருக்கு. சாதாரணமாக ஒரே ஒரு அஜ்ஞானம் இருந்தாலும் அந்த அஜ்ஞானத்தினுடைய சக்தி அனந்தம்னு சொல்றாரு. எத்தனை சக்தின்னு கேட்டா அனந்த சக்தி. அந்த மாதிரி தானே அவஸ்தாங்கிறதும் அனந்த அவஸ்தாக்கள் இருக்கு, அவஸ்தா அஜ்ஞானங்கள் இருக்கு. ஒவ்வொரு அவஸ்தா அஜ்ஞானம் ஒவ்வொரு வேலையை பார்க்கறது, ஒவ்வொரு காரியத்தை உண்டு பண்றது. இதுல ஒன்றும் ஏகாஜ்ஞான பட்சத்துக்கு ஆணவமும் வந்துவிடாது அப்படின்னு சொல்றாங்க. यतः अवस्था तावत् अवस्थावतः अभिन्ना एव अज्ञानैक्यन्तु सर्वावस्था अनुस्यूत ஏகாகாரம் ஆதாய. எத்தனை அவஸ்தா விஞ்ஞானம் சொன்னாலும் அது எல்லாத்திலையும் அனுபூதமாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு அஜ்ஞானம் தான். ஒரே அஜ்ஞான நானாத்வம் நான் சொல்லுவேன். எல்லா கோவிலையும் அனுஸ்யூதமா இருக்கக்கூடியது ஒரே கோத்துவம். அது நானா ஒவ்வொரு கோத்துல தனித்தனியா கோத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாமே கோதான். அத போல இது எல்லாமே அஜ்ஞானத்தினுடைய அவஸ்தா விசேஷங்கள்னு சொல்லக்கூடியது எல்லாமே அஜ்ஞானம் தான். அதுவும் ஒரே அஜ்ஞானம் தான். ஏவஞ்ச அஜ்ஞானாவஸ்தாயாக அஜ்ஞானத்வேன ந ஞான சாட்சான் நிவர்த்தியத்வாத் அனுபவத்தி. நீங்க சொன்ன தோஷங்கள்லாம் இப்ப வரல. ஏன்னா ஞானத்தினால இது சாட்சாத்தா நிவர்த்தி ஆகலாம். ஏன்னா அஜ்ஞான அவஸ்தை தானே இது, வேற இல்லையே. இது அஜ்ஞானத்தை காட்டிலும் வேறான ஒரு பதார்த்தமா இருந்ததுன்னா எப்படி ஞானத்தினால நிவர்த்தி ஆகும்னு நீ கேட்கலாம். நான் அப்படி சொல்லலே. இது அஜ்ஞானத்தினுடைய ஒரு அவஸ்தா விசேஷம்னு தான் சொல்லியிருக்கேன். அது ஞானத்தினால நேரடியா நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. எத்து அவஸ்தா விசேஷானாம் இவ ரூபியத்தைவ உபாதான நிவர்த்திம் வினா நிவர்த்தி ஆபாதனம் தது அயுக்தம். அவன் ஒரு தோஷம் சொன்னான், அவஸ்தா அஜ்ஞானங்கள்லாம் தியானத்தினால நேரடியா போகலாம்னு சொன்னா அப்ப ஏன் ரூபியம் நேரடியா போகக்கூடாது, அதுக்கு எதுக்கு உபாதானம் தேவை அப்படின்னு கேட்டான். அதுக்கு என்ன சொல்றார், அது தப்பு பேசக்கூடாது. அஜ்ஞான ஏவ ஞானஸ்ய சாட்சாத் விரோத அவதாரணேன அஜ்ஞான அவஸ்தாயா ததபின்னாயாக அஜான சாட்சான் நிவர்த்தியத்வ அருகத்வா. ஆனா யுக்தியை பார்க்கணும். ஞானம் எதை நிவர்த்தி பண்ணணும்னு சொன்னா தனக்கு விரோதியா இருக்கிறதுதான் நிவர்த்தி பண்ணணும். எதவான நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லுங்க. விரோதிய ஒரு விரோதி நிவர்த்தி பண்ணணும். இதுதான் லோக நியமம். அப்ப ஞானத்துக்கும் அஜ்ஞானத்துக்கும் விரோதம் தெரிகிறது. ஞானம் எந்த விஷயத்தை தெரிவிக்கிறதோ அஜ்ஞானம் அந்த விஷயத்தை மறைக்கிறது. அதனால ரெண்டுக்கும் விரோதம் இருக்கு. அதனால ஞானம் அஜ்ஞானத்தையும் நிவர்த்தம். ஆனால் ஞானத்துக்கும் ரூபியத்துக்கும் என்ன விரோதம் இருக்கு? ஒரு விரோதமும் கிடையாது. அப்ப அது எதுக்கு நேரடியா ரூபத்தை நிவர்த்தி பண்ணணும்? அவசியம் இல்லை. இந்த அவஸ்தா அஜ்ஞானம்னு சொன்னாலே இதுவும் அஜ்ஞானத்தை அஜ்ஞானமே தான். அது மறைக்கிறதா இல்லையா? இந்த அவஸ்தா அஜ்ஞானம் ஞானம் எதை தெரிவிக்கிறதோ அதை மறைச்சுதான் மறைக்கலையா? மறைச்சது அப்படின்னா விரோதம் வந்துடும். விரோதம் வந்ததுனாலே இந்த ஞானம் அந்த அவஸ்தா அஜ்ஞானத்தை நேரடியாக நிவர்த்தி பண்ணலாம். ஆனால் ரூபியத்தை அந்த ஞானம் ஒன்றும் பண்ணாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதை நிவர்த்தி பண்றதுக்காக நேரடியாக நிவர்த்தி பண்ண முடியாதுங்கிறதுக்காகத்தான் அதனுடைய உபாதானத்தை நிவர்த்தி பண்ணினதாக நாம கல்பனம். அப்பதான் அந்த ரூபம் இல்லாம போகும். அதனால அந்த ரூபத்துக்கு அஜ்ஞானத்தை உபாதானமாக அவசியம் ஒத்துண்டாகணும். இல்லாட்டா வேற கதி இல்லை. அஜ்ஞானே ஏவ ஞானஸ்ய சாட்சாத் விரோத அவதாரணேன அஜ்ஞான அவஸ்தாயா தத் அபின்னாயாக ஞான சாட்சாத் நிவர்த்தியத்வ அர்ஹத்வா நது ரூபியாதீனாம் அநீதிருத்வா. ரூபியங்கள்லாம் ஒன்றும் விரோதி இல்லை ஞானத்துக்கு. அநேக அஜ்ஞான இங்கேருந்து ஆரம்பிச்ச அநேக அஜ்ஞான பட்சத்தை, இதுவரையில் ஏகாஜ்ஞான பட்சத்தை அதுல ஒன்றும் தோஷம் இல்லை, சரியா இருக்குன்னு சொல்லி முடிச்சுட்டார்.
அநேகாஜான பட்சேது சங்காபி நோதேதி. அஜானமே அநேகம்னு சொல்ற பட்சத்துல இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒன்றும் இடமில்லை. அதுக்கு மேல வேற தோட்டம் சொல்றேன். நானும் அப்பின் பட்சே ஏகையா விருத்தியா சர்வ ததஜானத்தை நிவர்த்தி உத ஏக ததஜானத்தை. அஜானம் அநேகம்னு சொன்னா ஒவ்வொரு விஷயத்துல கூட அஜானம் அநேகமா இருக்கும். அநேகம்னா எத்தனை அனந்தம். ஒரு விஷயத்த இதுவரை சொல்லலாம், யாவந்தி ஞானானி தாவந்தி அஜானானி. ஒரு விஷயத்தை பத்தின ஞானங்கள் எத்தனை வருமோ அத்தனை அஜானமும் உண்டு. ஒவ்வொரு ஞானமும் ஒவ்வொரு அஜானத்தை நிவர்த்தி பண்றது. சரி, இது நானா அஜான பட்சமாச்சு. இப்ப இவன் என்ன கேட்க போறான், கடத்தை நான் பார்த்துட்டு இருக்கேனோ இல்லையோ, எனக்கு ஒரு கட ஜானம் வருது அப்படின்னா இந்த கட ஜானம் ஒரு கட அஜானத்தை நிவர்த்தி பண்றதுன்னு சொல்றோம். எல்லா கட அஜானத்தையும் இதனால நிவர்த்தி பண்ண முடியாது இல்லையா. ஒரே ஒரு கட அஜானத்தை இதை நிவர்த்தி பண்ணணும். பாக்கி கட அஜானங்கள்லாம் இருக்கா இல்லையா, இதே கடத்தை மறைக்கக்கூடிய பாக்கி அஜானங்கள் எங்க போகும், இதனால ஒன்றும் போக முடியாது. அப்படி இருக்கும்போது நான் என்ன கேட்கிறேன், இந்த ஒரே ஒரு கட அஜானம் போனால் கூட அத்தனை கட அஜானம் அந்த கடத்தை மறைச்சு வச்சுதான வைக்கின்றது. எப்படி கட பிரகாசம் வரும்? இல்ல இந்த ஞானம் எல்லா கட அஜானத்தையும் சேர்த்து மொத்தமா நிவர்த்தி பண்ணிடுத்து அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் கட அஜானமே இல்லைன்னு ஆயிடும். மறுபடியும் ஒரு பிராந்தி வர்றதுக்கு வழியே இல்லாதது இல்லையா. இந்த மாதிரி கஷ்டம் இருக்கு. அதனால இவன் என்ன கேட்கறான், வரக்கூடிய ஞானம் நானா அஜான பட்சத்துல வரக்கூடிய விஷய ஞானம் எல்லா அந்த விஷயத்தை பத்தின எல்லா அஜானத்தையும் நிவர்த்தி பண்ணிடுமா, குறிப்பிட்டு ஏதோ ஒரு அஜானத்தை மாத்திரம் நிவர்த்தி பண்ணுமா? ரெண்டு பக்கத்திலையும் இடுக்கியில பிடிக்க விடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் விவேகம் பண்றான். ஆத்தியே புனகா சுக்தேகே கதாபி அப்பிரகாசம். ஒரு தடவை பார்த்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சுக்தி மறையவே மறையாது. ஏன்னா தது விஷயமான சகல அஜானத்தையும் இந்த ஞானம் நிவர்த்தி பண்ணியாது. இன்னும் அஜானத்துக்கு வரவே முடியாது. அந்தியே விற்பி காலேபி பிரகாசம் நச்சா. ஒரே ஒரு அஜானத்தை தான் நிவர்த்தி பண்ணணும்னு சொன்னா மற்ற அஜானங்கள்லாம் இன்னும் மறைச்சு வச்சுட்டு தானே இருக்கு. அந்த விஷயத்த எப்படி அது பிரகாசமாகும்? அதனால விஷயம் தெரியாத போதும். விற்பி காலேபி பிரகாசம் நச்சா ஏகஸ்ய ஆவரணஸ்ய நிவர்த்தாவபி ஆவரணாந்தர அனிவருத்தே இதுக்கே. கேள்வி தட்சணமா இருக்கு. இதுக்கேன்னா இதுக்கே சில கல்பனைகள் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. முன்னாடியே புரிய வைக்கிறதுக்காக பிரக்கிரியை பண்ணி வச்சிருக்காங்க. ஏகையா விருத்தியா ஏக அஜான நாசேபி தயைவ ஆவரணாந்தராணாம் பிரதிருத்தத்வாத் யாவத் சா திஷ்டதி தாவத் பிரகாசः தஸ்யாம் அபகதாயாம் புனः அப்பிரகாசஸ்ச உபபத்யதே. ஒரு அஜானம் தான் ஒரு ஞானத்தினால நிவர்த்தி ஆகுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். எல்லா அஜானமும் நிவர்த்தி ஆயிடும் சொல்லல. ஆனால் அந்த ஒரு அஜானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஞானம் இருக்கிற காலத்துல அந்த விஷயத்தை பத்தின மற்ற அஜானங்கள் விஷயத்தை ஆவரணம் பண்ணாது. ஆவரணம் பண்ணினா தானே தெரியாத போதும் நீங்க சொல்லுவேன். ஒரு அஜானம் தானே போச்சு, மற்ற அஜானங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் இந்த விஷயத்தை மூடிடுமே, எப்படி ஞானம் அதை தெரிவிக்கும்னு உங்க கேள்வி. நான் என்ன சொல்றேன், இந்த ஞானம் இருக்கிற பரியந்தம் மற்ற அஜானங்கள் இந்த கடத்தை மறைக்காது. இதுதான் அதனுடைய சுபாவம். இந்த விருத்தி நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் வந்து மறைச்சுக்கிட்டோம். ஆகா, இந்த ஞான காலத்துல மாத்திரம் ஒரு அஜானம் பூர்ணமாவே நஷ்டம். மற்ற அஜானங்கள் அந்த விஷயத்தை தொடாது, மறைக்காம அப்படியே தடஸ்தமான நிறுவனம். இது என்னுடைய இது. இப்ப விஷயம் பிரகாசமாகலாமா? இந்த தியானம் விற்பி தியானம் நிவர்த்தி ஆயிடுக்கிற அப்புறம் வந்து மறைச்சுக்கிட்டான் பாதகமே. அதனால விற்பி தியானம் இருக்கிற பரியந்தம் அந்த விஷயத்த மற்ற அஜானங்கள் வந்து மறைக்காது. இவ்வளவு ஒரு பிரக்கிரியை பண்ணி ஏகையா விருத்தியா ஏக அஜான நாசேபி, ஒரு அஜான நாசமானாலும் தயைவ ஆவரணாம் தீத்தரானாம் பிரதிருத்தத்வா. மற்ற அஜானங்கள் ஏன் இந்த விற்பி காலத்துல அதை மறைக்காம விடுறது? இந்த கேள்வி வரும் இல்லையா, அதுக்கும் மறைக்க சாமர்த்தியம் உண்டு. அப்படி இருக்கும்போது இந்த விருத்தி வர காலத்துல மாத்திரம் அது ஏதோ பயந்துட்டு தனியா நிக்கிற மாதிரி இருக்க, விஷயத்தை தொடாம மறைக்காம இருக்கே. ஏன்? இந்த ஞானத்துக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கு. இந்த ஞானம் அதை பிரதிரோதம் பண்றது, தடுக்கிறது, மறைக்க விடாம தடுக்கிறது.
விஷயத்தை பிரதிரோதம்னா பிரதிபந்தம் பண்ணிடுறது, மறைக்க முடியாம அந்த மற்ற அஜானங்கள் எல்லாம் பிரதிபந்தமும் பண்ணிடுறது. அதனாலதான் விருத்தி இருக்கிற பரியந்தம் மற்ற அஜானங்கள் அந்த விஷயத்தை மறைக்கிறது இல்லை. விருத்தி போயிடுச்சுன்னா அதனுடைய சுபாவம் மறைச்சு விடுறது. இதைத்தான் சொல்ற. தயைவ ஆவரணாந்தராணாம் பிரதிருத்தத்வா யாவத்து சா திஷ்டதி, எது பரியந்தம் அந்த விருத்தி இருக்குமோ அது பரியந்தம் பிரகாசா, அதாவது விஷயம் பிரகாசம் இருக்கணும். தஸ்யாம் அபகதாயாம், அந்த விருத்தி போயிடுத்துன்னு வச்சுக்கோ, புனः அப்பிரகாசத்தை மறுபடியும் அந்த அஜானங்கள் மூடிடும். உபபத்தியதே அஜானத்தை ஞான பிராகபாவ ஸ்தானியத்வா. இது எப்படி இந்த மாதிரி ஒரு சுபாவத்தை நீங்க கண்டுபிடிக்கிறேன்னு கேட்டா, தார்க்கிகாளுடைய வழிதான். அவ அஜானம்னு சொல்லாட்டாலும் தியானஸ்தானத்துல அஜானஸ்தானத்துல தியானத்துடைய பிராகபாவம்னு வச்சுட்டு இருக்கா. அந்த பிராகபாவத்துடைய சுபாவத்தை நம்ம விசாரிக்க பார்த்தாலும் இப்படிதான் கிடைக்குது இல்லையா. தியானத்தினால ஒரே ஒரு தியானம், அந்த தியானத்தினுடைய பிராகபாவம் தான் போச்சே தவிர அந்த விஷயத்தை பத்தின எத்தனையோ தியானங்கள் வரப்போறது, அந்த தியானங்களுடைய பிராகபாவங்கள்லாம் போகல இல்லையா. ஒரே ஒரு தியான பிராகபாவம் போயிருக்கு, அனந்த தியான பிராகபாவங்கள் அப்படியே நின்றுட்டு இருக்கு அந்த சமயத்துல. அந்த தியான பிராகபாவம்னா இத்தனை இருக்கு, எப்படி அந்த கட்டம் தெரியுறதுன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. இந்த தியானம் இருக்கிறவரை மற்ற தியான பிராகபாவங்கள்லாம் இவனை இந்த கடத்தை ஒன்றும் மறைக்காது அப்படின்னு சொல்லி ஆகணும். அதேதான் நானும் அஜானத்துக்கு சொல்லுவேன். யதா தவ ஏகம் ஞானம் ஏகமேவ பிராகபாவம் நாசயதி தன் நாசரூபேண உதயாத் பிராகபாவாந்தர நிபந்தனம் அஜாதத்வாதி விவகாரஞ்ச பிரதிபந்தனாதி ததா மமாபி ஏகம் ஞானம் ஏகமேவ அஜானம் நிவர்த்தயதி அஜானாந்தர நிபந்தனஞ்ச பிரயோஜனம் பிரதிபந்தனாதி இது கிம் அனுபபரணம். எல்லாம் சரியா இருக்கு. ஒரு தியானம் வந்தது, தியானம் வரதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நாம தெரியாதுன்னு சொல்லுவோம். தியானம் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப தெரியாதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? தியான பிராகபாவம். அந்த விவகாரத்துல தார்க்கிகன் நாம அஜானம்னு சொல்லுவோம். ஆனா அவன் என்ன சொல்லலாம்? தியானத்துடைய பிராகபாவம் தான் சொல்லணும் இல்லையா. தெரியாது அப்படின்னு சொல்ற அஜானம்னு சொல்றது தியானத்துடைய பிராகபாவம் விஷயம்னு சொல்லணும். இப்ப ஒரு தியானம் வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த விஷயத்துல தியான பிராகபாவம் இருக்கா இல்லையானா நிறைய தியான பிராகபாவம் இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் எத்தனையோ அந்த விஷய தியானம் வரப்போறது இல்லையா, அத்தனை தியான பிராகபாவங்கள் இருக்கு. அப்ப ஏன் அஜானம்னு சொல்லல? ஒரு தியானம் வந்ததுக்கு அப்புறமும் இந்த விஷயம் தெரியலையே அப்படின்னு சொல்லணுமே. எத்தனையோ தியான பிராகபாவம் இருக்குன்னு கேட்டா, இந்த ஞானம் அந்த விவகாரத்தை பிரதிபந்தம் பண்ணிடுச்சு. அந்த தியான பிராகபாவங்கள்னால என்ன ஒரு விவகாரம் ஏற்படணுமோ, தெரியாதுன்னு விவகாரம் ஏற்படணுமே, அந்த விவகாரத்தை பிரதிபந்தம் பண்ணிடுச்சு இந்த ஞானம். அதனால விவகாரம் வரல. இந்த பிரதிபந்தகமான ஞானம் போனதை விட தெரியாதுன்னு சொல்ல ஆரம்பிக்கலாம். ஞானம் இருக்கிறபடி இந்த இடத்துல ஞானம்னு சொல்ற அந்த ஞானமும் ஞானத்தினால வரக்கூடிய உத்புத்த சம்ஸ்காரம், இந்த ரெண்டையுமே பிரதிபந்தகம்னு தார்க்கிகால் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஞானம் 2 கணத்துக்கு மேல இருக்காது, அப்புறம் போயிடும். போனதுக்கு அப்புறம் தெரியாதுன்னு சொல்றது வழக்கம் இல்லை. அது போனதுக்கு அப்புறம் கூட சம்ஸ்காரம் உத்புத்தமாக இருந்ததுன்னா தெரிஞ்சது, எனக்கு தெரியுமே தான் சொல்றது வழக்கம். அதனால அந்த ஞானமும் பிரதிபந்தகம், ஞானத்தினால வரக்கூடிய சம்ஸ்காரம் உத்புத்தமாக இருந்தால் அது பூந்து எடுத்தோம்னா தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால உத்புத்தமாக இருக்கிற பட்சத்துல அது கூட அந்த விவகாரத்துக்கு பிரதிபந்தகம். அதனால அதே மாதிரி அஜ்ஞான விஷயத்துல நான் பிரக்கிரியை கல்பிச்சு முடிக்கிறேன். அத்தச்ச பிரதிபந்த பதேன காரியானுற்பத்தி பிரயோஜகத்துவம் காரணாபாவ பிரதிபந்தக சாதாரணம் அபிஹிதம். இங்க சின்னதா ஒரு கேள்வி கேட்போம். நீங்க பிரதிபந்தம்னு சொல்றீங்களே, இது சரியா இல்லையே. பிரதிபந்தகம்ங்கிறதுக்கு தார்க்கிகால சொல்லக்கூடிய அர்த்தம் என்னன்னா, காரணீபூத அபாவ பிரதியோகித்துவம் பிரதிபந்தகத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. எதனுடைய அபாவம் காரியத்துக்கு காரணமோ அது காரியத்துக்கு பிரதிபந்தகம் அப்படின்னு அர்த்தம். எப்படி சொல்றது? எது இல்லாம இருந்தால் காரியம் உண்டாகுமோ அது காரியத்துக்கு பிரதிபந்தகம். சொல்றது ஒரு பெருசா இருக்கு. இதான் சொல்ல போறேன். காரியோத்பத்திக்கு பிரதிபந்தகம்னா என்ன? பொதுவா வன்னிங்கிறது, அக்னிங்கிறது தாகத்துக்கு காரணம்.
தாகம்னு சொன்னா எரிக்கிறது அந்த தாகம், அதுக்கு காரணம். ஆனால் அங்க ஏதோ ஒரு மந்திரம் பண்ணிட்டாங்கன்னா, மந்திரம் போட்டாங்கன்னா அது எரிக்க மாட்டேங்குது. இப்ப என்னாச்சு, இந்த மந்திரங்கிறது பிரதிபந்தகம்னு சொல்லணும் இல்லையா? மந்திரத்தை பிரதிபந்தகம்னு சொல்லணும்னா இந்த மந்திரம் இல்லாம இருந்தா தான் அக்னி எரிக்கும்னு நம்ம சொல்லணும். மந்திரம் இருந்தா அக்னி எரிக்காது. அப்ப மந்திரத்தினுடைய அபாவம் கூட அக்னியோட சேர்ந்து இந்த காரியத்துக்கு ஒரு காரணம். அப்ப எது இல்லாமல் இருந்தால் காரியம் உண்டாகும்? மந்திரம் இல்லாம இருந்தா தான் அக்னியிலேருந்து இந்த காரியம் உண்டாகும். அப்படியானால் அந்த அபாவ பிரதியோகி, காரணீபூத அபாவ பிரதியோகி மந்திரம் அந்த காரியத்துக்கு பிரதிபந்தம். அதனால எப்படி சொல்றது, எது இல்லாம இருந்தால் காரியம் உண்டாகுமோ அது காரியத்துக்கு பிரதிபந்தகம். எது இருந்தால் உண்டாகுமோ அது காரணம். சரியா? எது இல்லாம இருந்தா காரியம் வருமோ அது பிரதிபந்தகம், எது இருந்தா தான் காரியம் வருமோ அது காரணம். இந்த மாதிரி வச்சுக்க வேண்டியது. இப்ப நீங்க சொல்ற பிரதிபந்தம் வித்தியாசமா இருக்கு. ஏன் வித்தியாசமா இருக்குன்னு கேட்டா, அஜ்ஞானம் இருந்தா, அஜ்ஞானம் அஜ்ஞானம் இருக்கு இருந்தா ஒரு காரியம் வரணும், தெரியலேங்கிற விவகாரம் வரணும். தியான காலத்துல அஜ்ஞானம் இருந்தும் அந்த மாதிரி விவகாரம் வரல. ஏன்னு கேட்டா நீங்க சொல்றீங்க இதுதான் ஞானம் தான் பிரதிபந்தம் பண்ணிடுச்சு, சரிதானே? பிரதிபந்தம் பண்ணிடுச்சோம். பிரதிபந்தம் பண்ணிடுச்சோன்னு சொன்னா தியான அபாவமும் தியானம் பிரதிபந்தம் பண்ணணும்னு சொன்னா தியானத்தினுடைய அபாவம் காரணமா இருக்கணும்னு ஆச்சு. தெரியாதுன்னு விவகாரம் பண்றதுக்கு தியானத்தினுடைய அபாவம் காரணமாக இருந்தால் அந்த விவகாரத்துக்கு தியானத்தை பிரதிபந்தகம்னு சொல்லலாம். முன்னாடி சொன்னபடி அந்த நெருப்பு எரிக்கிறதுக்கு அந்த மந்திரம் இல்லாம இருக்கிறது, மந்திரத்துடைய அபாவமும் காரணமாக இருக்கு, அதனாலதான் மந்திரத்தை பிரதிபந்தகம்னு சொல்றோம். அந்த மாதிரி தெரியாதுன்னு சொல்றதுக்கு தியானத்தினுடைய அபாவம் ஒரு காரணமாக இருந்தால் அப்ப அந்த தியானத்தை பிரதிபந்தகம்னு சொல்றது. நீங்க அந்த நியமப்படி சரியா வரும், லட்சணப்படி கரெக்டா வரும். ஆனா அப்படி சொல்ல மாட்டாங்க. தெரியாதுன்னு சொல்றதுக்கு அஜ்ஞானம் காரணம்னு சொல்லுவாளே தவிர தியானத்தினுடைய அபாவமும் ஒரு காரணம் இப்படி வழக்கம் கிடையாது. தியானம் வேற, தியான அபாவம் வேற. தியான அபாவம்ங்கிறது தியானமே இல்லைங்கிறது. ஒரு கடத்துக்கு தியானமே கிடையாது. கடம் ஏதாவது தெரிஞ்சுக்குமா? அப்புறம் அங்க என்ன இருக்கு? தியான அபாவம் இருக்கு. தியான அபாவம் இருக்கு, ஆனா அஜ்ஞானம் கிடையாது. இப்ப நம்ம பேசுறோம், நாமெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். செவர் இருக்கு, அது புரிஞ்சுக்குமா? புரிஞ்சுக்காது இல்லையா? அப்ப இந்த செவத்துக்கு தியான அபாவம் இருக்கு, ஆனால் செவத்துக்கு அஜ்ஞானம் இருக்குன்னு சொல்லுங்க. அஜ்ஞானம் இருக்குன்னு சொன்னா தியானத்தால அதை நிவர்த்தி ஆகணும். என்னைக்கான ஒரு நாள் அதுக்கு தியானம் அந்த அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகுமா? ஆகாதோ. அஜ்ஞானம் இருக்குன்னு எப்ப சொல்லலாம்னா அவனுக்கு தியானம் வந்தா அதை நிவர்த்தி ஆக முடியா இருக்கணும். அதனால தியானத்தினுடைய அபாவம் மாத்திரம் அஜ்ஞானம் இல்லை, இது வேற, இதுவும் தனியா சொல்ல வேண்டியது. அப்படி பார்க்கும்போது தெரியாதுன்னு நம்ம விவகாரம் பண்றதுக்கு அஜ்ஞானத்தை தான் காரணம்னு சொல்லணுமே தவிர தியானத்தினுடைய அபாவம்னு சொல்றது ரொம்ப சித்தாந்தத்துக்கு சரியா வரும். நீங்க எப்படி சொல்லிவிட்டீங்கன்னா அந்த அஜ்ஞானத்தினால வரக்கூடிய விவகாரத்துக்கு தியானத்தை பிரதிபந்தகம்னு சொல்றேன். ஆனா பிரதிபந்தகத்துக்கு தார்க்கிகன் சொன்ன லட்சணம் அதுல வரமாட்டேங்கிறது. நீங்க எப்படி பிரதிபந்தகம்னு சொன்னீங்க நீங்க கேள்வி வரும். இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்றார். அத்திரச்ச பிரதிபந்த பதேன காரிய அனுப்பத்தி பிரயோஜகத்துவம் காரண அபாவ பிரதிபந்தக சாதாரணம் அபிஹிதம் சொல்றாருன்னா, நான் சொல்ற லட்சணத்தை கொஞ்சம் வித்தியாசப்படுத்துங்க. இப்போ நான் சொல்ற பிரதிபந்தக சப்தத்துக்கு அர்த்தம் வேற. நீங்க சொல்ற மாதிரி நான் லட்சணம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. யாருக்குங்க அப்படி சொன்னாங்கன்னா அப்படியே நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் கொஞ்சம் மாற்றி சொல்றேன். காரிய அனுப்பத்தி பிரயோஜகத்துவம், காரியம் வராமல் இருப்பதற்கு எது பிரயோஜகமோ அது சொல்றேன். ரெண்டுக்கும் பொதுவா வரும். அந்த மணிமந்திராதிகளுக்கும் இது வரும். ஏன் வங்கி இருந்தும் காரியம் வரலையே அப்படின்னு கேட்டா அது வராம இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். நாம சொல்ற தமிழ் காரணம் இதுதான் காரணம்னு சொல்றோம் இல்லையா? சமஸ்கிருதத்துல இதுதான் காரணம் சொல்றாரு, பிரயோஜகம்னு சொல்றோம்.
ஏன்னா இது காரணம் இல்லை. இந்த மணி மந்திரம் இது இருக்கிறது தான் காரியம் வராம இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னா காரியம் வர அதுக்கு பிரயோஜகம் இந்த இதுல. அப்ப என்னாச்சு, அதுவும் பிரதிபந்தகம். அதே சமயத்துல இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, ஒரு இடத்துல அக்னியே இல்லை, அக்னியே இல்லை, இங்க ஏன் ஒன்னும் தாகமே ஏற்படலையே அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும், அக்னி இல்லாததுதான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ காரண அபாவம், காரண அபாவத்தையும் காரிய அபாவத்துக்கு பிரயோஜனமா சொல்றோம். காரணம் இல்லை அதான் காரியம் வரல. ஏன் காரியம் ஏற்படல, காரணம் இல்லை. அப்ப காரிய அபாவம், காரியம் உண்டாகாம போனதுக்கு காரணம் இல்லைங்கிறதையும் நாம பிரயோஜனமா சொல்றோம். காரணம் இருந்து பிரதிபந்தகம் ஒண்ணு இருக்கிறதையும் நாம பிரயோஜனமா சொல்றோம். அப்ப இது ரெண்டுக்கும் பொதுவாக நாம் பிரதிபந்தக பதத்தை இங்க உபயோகிச்சிருக்கேன். இந்த பிரதிபந்தக சப்தத்துக்கு அர்த்தம் காரிய அனுற்பத்தி பிரயோஜகத்துவம் பிரதிபந்தகத்துவம். இதுதான் என்னுடைய லட்சணம், பிரதிபந்தக லட்சணம். இதை வச்சு நான் பேசுறேன். அதனால இப்ப அஜ்ஞானம்ங்கிறது ஒண்ணு இருந்தாலும் ஞானம் இருக்கும் காலத்துல உங்களுக்கு நஜ்ஞாயதே இதெல்லாம் எனக்கு அப்படிங்கிற விவகாரம் வராது. அதுக்கு நான் சொல்ற பிரதிபந்தக லட்சணம் வரும். ஞானம் தான் ஞாத்தங்கிற விவகாரம் வரத்துக்கும் நஜ்ஞாதங்கிற விவகாரத்துக்கும் பிரதிபந்தகம். சரியா? இப்ப காரணம் இல்லை, காரண அபாவம், காரணம் இல்லாததுனால அந்த விவகாரம் வரல அப்படின்னு நான் சொல்றேன். காரிய அனுற்பத்தி பிரயோஜகத்துவம் காரணாபாவ பிரதிபந்தக சாதாரணம் இக விவக்ஷி இக அபிஹிதம், சாதாரணம் அபிஹிதம். ஏவம் அவஸ்தா விசேஷ பக்ஷேபி பிரகாச அப்பிரகாசோ உபபாதனீயோ. இந்த விஷயத்தை நம்ம அவஸ்தா விசேஷ அஜ்ஞான பட்சத்திலையும் எடுத்துக்கணும். அவஸ்தா விசேஷம் சொல்றதுக்கு இந்த கேள்வி வருமே, எத்தனை அவஸ்தா விசேஷ அஜ்ஞானங்கள் சொல்றதே ஒண்ணு போறது பாக்கி எல்லாம் மறைக்காம நிக்கிறதுங்கிறத இந்த அம்சத்தை இந்த ரீதியில தான் உபபாதனம் பண்ணணும். உபபாதனையோன்னு விட்டுட்டார். ஏவம் அமூர்த்தஸ்ய அஜ்ஞானஸ்ய யத்யபி தண்டாதினா கவாதீனாமிவ அபசரணம் கராதினா கடாதீனாமிவ சம்பேஷ்டனஞ்ச ந சம்பவதி ததாபி காரிய அக்ஷமத்துவ சாம்யேன அபசரண சம்பேஷ்டன பக்ஷோ யோஜனியோ. முன்னாடி உள்ள கிரந்தக்காரெல்லாம் பல திருஷ்டாந்தங்கள் கொடுத்து இந்த விஷயத்தை நிரூபிச்சிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க கேட்டா, அபகரணம் தீருபடவத் அபகரணம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு. கடவத் சம்வேஷ்டனம் இப்படி எல்லாம் திருஷ்டாந்தம் கொடுத்திருக்காங்க. சித்தாந்தலேகங்கிறத விஷயம் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. எல்லாம் பிராச்சீன உதாரணங்கள். இது எல்லாத்தையும் அவர் பார்த்து கண்டிச்சார். முடியுமா? கவாதியம் தண்டத்தை எடுத்து மாடுகள்லாம் இருந்ததுன்னா அதை வளர்த்தினா வச்சு அதெல்லாம் ஓடி போகும், பயந்துட்டு ஓடும். அத போல இந்த ஞானம் வரும் காலத்துல மற்ற அஜ்ஞானங்கள்லாம் ஓடி போகிறது. எங்க போகாது. இது அமூர்த்த பதார்த்தம். மூர்த்தமான ஒரு பதார்த்தமா இருந்தா அது ஓடும். அஜ்ஞானம் எங்க ஓடும்? ஓட முடியுமா? முடியாது. அதே மாதிரி பாய் விரிச்சிருக்கு. பாய் விரிச்சிருந்தா அது பூத்தலத்தை மறைக்கிறது. அதை சுருட்டிட்டோம்னா பூத்தலம் தெரியும் இல்லையா? அந்த மாதிரி கடவத் சம்பேஷ்டம். ஒரு ஞானம் வரும் காலத்துல அஜ்ஞானங்கள் எல்லாம் அந்த விஷயத்தை அப்படி விரிச்சு மறைச்சு வச்சுட்டு இருக்கு. ஒரு ஞானம் வரும் காலத்துல பாயை சுருட்டி எடுத்தா மாதிரி எல்லா அஜ்ஞானங்களையும் சுருண்டு விடுறது. அப்ப என்னாச்சு? விஷயம் தெரிய ஆரம்பிச்சு மறைக்காததுனா இப்படி சொல்றாரு. எங்கேயான அஜ்ஞானம் சுருண்டுக்க முடியுமா? அமூர்த்தம் மூர்த்தமான பதார்த்தத்தை நாம விளக்க முடியும். அமூர்த்தமான இந்த அஜ்ஞானத்தை எப்படி சுருட்டி மடிச்சு எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கெல்லாம் சொல்றாரு, நீங்க எல்லாம் அப்படியே சப்தார்த்தத்தை எடுத்துட்டு தூஷிக்கிறேன். இதனுடைய அபிப்பிராயம் அப்படி இல்லை. இது சும்மா திருஷ்டாந்தத்துக்கு சொல்லப்பட்டது. இதே மாதிரி அஜ்ஞானத்தை சுட்டுறான் தண்டத்தினால அடிச்சு வரட்டுறான்னு அர்த்தம் கிடையாதுங்க. அதுக்கு அர்த்தம் சொல்றார், ததாபி காரிய அக்ஷமத்துவ சாமியன அபசரண சம்பேஷ்டன பக்ஷம் யோஜனை. அந்த மாடுகள்லாம் அங்கேருந்து வசதியாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா அப்ப அந்த மாடால ஏற்படக்கூடிய காரியம் அங்க ஏற்படுமோ? அங்க இருந்துட்டு அந்த மாடுகள் என்ன காரியத்தை செய்யுமோ அந்த காரியம் அந்த மாடுகள் தான் போனதுக்கு அப்புறம் இல்லை. இதுதான் விவக்ஷம். அந்த பாய் விரிச்சு இருந்தால் என்ன ஒரு காரியத்தை செய்யுமோ அது சுற்றி இருந்தால் செய்யாது. இதுதான் எனக்கு விவக்ஷிதம். இந்த திருஷ்டாந்தத்தை கொண்டு அந்த அஜ்ஞானங்கள்லாம் அங்க அந்த தாம் வேலையை செய்யலேன்னு சொல்றதுக்கு திருஷ்டாந்தம் கொடுத்தேனே தவிர இதே போல வேலையை ஓடி போச்சு அதை மடக்கி வச்சிருக்கு இதெல்லாம் எனக்கு விவக்ஷிதம். காரிய அக்ஷமத்துவங்கிறது தான் எனக்கு அங்க விவக்ஷிதமான.
யதாஹி उत्तेजकाभाव सहकृतस्य मणेः प्रतिबंधकतायां उत्तेजक सत्वे प्रतिबंधकार्य अक्षमत्वம் அந்த ஒரு கா அதிகமா இருக்கு. பிரதிபந்தமே ஒரு காரியம், பிரதிபந்தம் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். तथा वृत्त्यभाव सहकृतस्य अज्ञानस्य प्रतिबंधकतायां वृत्तौ सत्यां तत्कार्य अनुदयः इति दृष्टम्. இந்த பிரதிபந்தகம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இந்த உத்தேஜகம்னு இன்னொன்னு உண்டு. இந்த அக்னி தாகத்துக்கு எரிக்கிறதுக்கு காரணம். சந்திரகாந்த மணியை கொண்டு வச்சுட்டா அப்ப அந்த அக்னி இந்த வேலையை செய்யாது. சந்திரகாந்த மணி இருக்கும் போதே சூரியகாந்த மணியை கொண்டு வச்சு விட்டா அப்ப திரும்பி எரிக்க ஆரம்பிச்சிருமா. மாத்தி மாத்தி போடுற அக்னி எரிக்கும். ஆனா சந்திரகாந்த மணி இருந்ததுன்னா எரிக்காது. சூரியகாந்த மணி இருந்ததுன்னா அப்ப எரிக்கும். சந்திரகாந்த மணி இருந்தாலும் அப்ப நீ சொன்னீங்க சந்திரகாந்த மணி இருந்தா எரிக்காதுன்னு சொன்னேன். சூரியகாந்த மணி இருக்கிறதுக்கும் சந்திரகாந்த மணி இருக்கே, அப்ப எப்படி எரிச்சதுன்னு கேட்டா அதுக்கு மணி சொல்லுவான்னா சூரியகாந்த மணி இல்லாத சந்திரகாந்த மணி அதுதான் பிரதிபந்தகம் அப்படின்னு சொல்லி. அது இருந்தா எரிக்காது. சூரியகாந்த மணியோடு சந்திரகாந்த மணி இருந்தால் ஒண்ணும் இல்லை. சூரியகாந்த மணி இல்லாத சந்திரகாந்த மணி இருந்தால் அப்போ எரிக்காது. இதுக்கு என்ன பேருன்னு கேட்டா அக்னிங்கிறது தாகத்துக்கு காரணம், சந்திரகாந்த மணிங்கிறது பிரதிபந்தகம், சூரியகாந்த மணிங்கிறது உத்தேஜகம். பிரதிபந்தகத்தை பிரதிபந்தம் பண்ணக்கூடியது உத்தேஜகம். பிரதிபந்தம் செய்ய வேற வேலைய தடுத்து நிறுத்தி காரியத்தை உண்டு பண்ணிடுறது அதுக்கு உத்தேஜகம் அப்படின்னு பேரு. அந்த மாதிரி இங்க என்ன ஆச்சுன்னு கேட்டா 3 இருக்கு. அஜ்ஞானம்ங்கிறது முதல்ல அந்த மறைக்கணும், ஆவரணம் பண்ணணும். ஞானம் வருங்காலத்துல அந்த அஜ்ஞானத்தினால அது பண்ண முடியாது. சரியா? இப்ப என்னாச்சு, நான் ஞான அபாவம் விருத்தி அபாவம் வச்சுக்கிறா இல்ல, விருத்தி அபாவ சககிருத அஜ்ஞானத்தை பிரதிபந்தகதானா, விருத்தியுடைய அபாவத்தோடு சேர்ந்த அஜ்ஞானமானது விஷயம் அந்த காரியத்தை மறைக்கணும். இதுதான் பிரதிபந்தகம். இந்த இடத்துல நான் உத்தேஜகமாக விருத்தியை போட்டு விடுறேன். விருத்தி இல்லை. இப்ப விருத்தி இல்லை, விருத்தி இருந்ததுன்னு வச்சுக்கோ. விருத்தி இருந்ததுன்னா அந்த காரியம் வர முடியுமோ? எந்த விருத்தி இல்லாத சமயத்துல இந்த எந்த காரியம் உண்டாகணுமோ அந்த காரியம் விருத்தி இருக்கும் சமயத்துல ஏற்பட முடியாது. அதனால என்னாச்சு, ததா விருத்தி அபாவ சககிருத அஜ்ஞானஸ்ய பிரதிபந்தகதாயாம், விருத்தி அபாவ சககிருதமான அஜ்ஞானம் தான் பிரதிபந்தம் பண்றது. இது எனக்கு தெரியல, இது தெரியலேன்னு செய்ய வைக்கிறது. தெரியறதுக்கு பிரதிபந்தகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிரதிபந்தம்னா ஆவரணம் பண்றது. இவர் போட்டிருக்காரு, घटो भाति इत्यादि व्यवहार उत्पत्ति प्रयोजक अभाव प्रतियोगितायाम. இந்த அஜ்ஞானம் கூட ஒரு பிரதிபந்தம் பண்றது. என்ன என்ன கடோ பாதி, எதிர்த்தா போல இருக்கக்கூடிய கடம் தெரியலன்னு விவகாரத்தை ஏற்படுத்துறது இல்லையா, அது தெரியுங்கிறத பிரதிபந்தம் பண்றது. இந்த விவகாரத்தை பிரதிபந்தம் பண்றது அஜ்ஞானம். கடோ ஆத்மா பாதிச்சுட்டு இருக்கா இல்லையா, பாதிச்சுட்டு இருக்கு, ஆனா எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப என்னாச்சு, அஜ்ஞானம் அதை பிரதிபந்தம் பண்ணிட்டு. எப்ப பிரதிபந்தம் பண்ணும்? விருத்தி அபாவத்தோடு சேர்ந்து இருந்தா. ஆத்மா விஷயமான விருத்தி வந்து கொடுத்தனா அப்புறம் பிரதிபந்தம் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப ஆத்மா விஷயமான விருத்தி இருக்கே, இது உத்தேஜகம், சூரியகாந்த மணி மாதிரி. அது இல்லாம இருந்தா அஜ்ஞானம் பிரதிபந்தம் பண்ண முடியுமே தவிர, அது இருந்துருக்கனா, விருத்தி இருந்துருக்கனா அஜ்ஞானம் பிரதிபந்தம் பண்ண முடியாது, ஞானத்தை பிரதிபந்தம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற. ததா விருத்தியபாவ சககிருதஸ்ய அஜ்ஞானஸ்ய பிரதிபந்தகதாயாம் விருத்தௌ சத்யாம் தற்காரிய அஜ்ஞான காரிய அனுதயः இது திருஷ்டம். இது முடிஞ்சு போச்சு. அடுத்த விஷயம், நனு சைதன்யஸ்ய நிரவயவத்வாத் தஸ்ய ஏகதேசேன பிரகாசோ நயுஜ்யதே. அடுத்த கேள்வி, ஆத்மா பிரகாசிக்கிறதா இல்லையா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? பிரகாசிக்கிறதுன்னு தான் சொல்லணும். அப்புறம் எதுக்கு தியானத்துக்காக இந்த திண்டாடுறது? அதான் தெரியறதே, பிரகாசிக்கிறதே இல்ல, பூர்ணமா பிரகாசிக்கல, பூர்ணானந்தா அப்பிரகாசத்தே அப்படின்னு தானே சொல்லுவோம். பிரகாசிக்கிறது ஆனா பூர்ணானந்தம் தெரியல அப்படின்னு, அபரிச்சின்னமா தெரியல அப்படின்னா அதுல என்ன பாகம் இருக்கா? சைத்தன்யத்துல ஒரு பாகம் பிரகாசிக்கிறது, ஒரு பாகம் பிரகாசிக்கலன்னு சொல்ல முடியுமா? அது நிர்பாகம், நிரவயம். அப்ப நிரவயமான பதார்த்தம் தெரிஞ்சா மூக்கு தெரியணும், இல்ல முழுக்கவே தெரியலன்னு சொல்லணும். தெரியறது தெரியல அப்படி சொல்லுங்க.
ரெண்டுல ஒண்ணுதான் சொல்லலாம். இதுதான் கேட்கிறேன். நான் சைத்தன்யத்தை நிரவயவத்துவா தத்த ஏகதேசேன பிரகாசோ நவித்தியதே. அது ஒரு ஏகதேசம் தெரிஞ்சது பூர்ணமாக தெரியல அப்படின்னு சொல்றது தப்பு. ஏன்னா அதுல ஒண்ணு அந்த மாதிரி பாகங்கள்லாம் இல்லை, நிரவயம். அப்ப நடுப்புற இன்னும் பூர்வபக்ஷத்தை முடிக்கல, நடுப்புற ஒரு கேள்வி அவனே கலப்பி விட்டுட்டான். ஆகாசத்தை போல இங்க கூட சொல்லலாமோ அப்படின்னு. அத ஆகாச இவ தத்ததர்த்தாவச்சின்னத்துவம் ஏகதேச சப்தார்த்தா. கடாவச்சின்ன ஆகாசம் அப்படின்னு சொல்லணும். ஆகாசத்துல பாகம் உண்டா? ஆகாசத்துலன்னு கேட்டீங்கன்னா பாகம் கிடையாது, ஒரே ஒரு ஆகாசம் தான். அதுக்கு அவயவங்கள்லாம் ஒன்றும் தெரியல. ஆகாசத்தை பார்க்கும்போது இது ஆகாசத்துல ஒரு பாகம், இது ஒரு துண்டம் ஆகாசம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கடாவச்சின்ன ஆகாசம் கடாவச்சின்ன ஆகாசம்னு சொன்னீங்கன்னா அங்க தானா பேதம் வந்து இருக்கிறது. அதுல இருந்து என்ன கிடைக்கிறது? இதுதான் ஏகதேசம். இப்ப ஏகதேசம்னு சொல்றதுக்கு நிஜமான அவயவம்னு அர்த்தம் இல்லை, அந்த உபாதியால எடுத்துக்க கொள்ளப்பட்ட ஆகாசம் இவ்வளவுதான் எடுத்துக்கணும். அப்படி இதே மாதிரி ஆத்மாவுக்கும் சொல்லலாம் இல்லையா? அந்தகரணாவச்சின்னமாக ஆத்மா பிரகாசத்தை, அனவச்சின்னமாக நப்பிரகாசத்தை. இது சொல்றதுல உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இருக்காதுன்னு கேட்கலாம். அதுக்கு அவரை சொல்றா பூர்வபக்ஷி, தர்ஹி ந ஆகந்துக பதார்த்தாவச்சின்ன சைதன்யம் அனாதி அஜ்ஞானத்து விஷயா. தெரியலேன்னு சொல்றது அஜ்ஞானத்துக்கு விஷயமாக ஆத்மாவை சொல்லணும். நீ என்ன சொல்றேன்னா ஏகதேசா, ஒரு ஏகதேசம் தெரியுது, ஒரு அவச்சின்னாம்சம் தெரியுது, அனவச்சின்னாம்சம் தெரியலேன்னு சொல்றீங்க. இந்த அவச்சின்னாம்சம்னு சொல்றது அந்த அவச்சேதகம் வந்தது, அது எப்போ வந்தது? அப்புறமா வந்தது தானே, இப்ப வந்தது. அது ஆகந்துகம், அஜ்ஞானத்துக்கு பிறந்ததுக்கு அப்புறம் வந்திருக்குது. அஜ்ஞானம் பிறந்தது சும்மா சொல்றேன், அஜ்ஞானம் முன்னாடியில இருந்தே இருக்குன்னு சொல்றேன். அஜ்ஞானத்துக்கு அப்புறம் வந்தது இந்த அவச்சேதகங்கள்லாம். அப்ப இருக்கும். அதுக்கு முன்னாடி அஜ்ஞானத்துக்கு எப்படி இருந்தது? சம்பூர்ணத்தை தானே மறைச்சிட்டு இருந்தது. அப்ப எப்படி திடீர்னு ஒரு ஏகதேசத்துல பிரகாசிக்க ஆரம்பிக்க முடியும் இல்லையா? அதனால இந்த அவச்சேதகங்கள்லாம் வரத்துக்கு முன்னாடியே அங்க இருக்கிற அஜ்ஞானம் பூர்ணமாகத்தானே அந்த அஜ்ஞானத்தை அந்த ஆத்மஸ்வரூபத்தை மறைக்கும். எப்படி ஏகதேசத்தை மறைச்சு ஏகதேசத்தை பிரகாசிக்க விடும் அப்படின்னு கேட்கிறான். தர்ஹி ந ஆகந்துக பதார்த்தாவச்சின்ன சைதன்யம் அனாதி அஜ்ஞானத்து விஷயா. இந்த சொல்றது பார்த்தா அது ஏகதேசாவச்சின்னம் அஜ்ஞானத்துக்கு விஷயம், ஏகதேசாவச்சின்னம் அஜ்ஞான விஷயமாயிட்டேன்னு சொல்றேன். இது சரியா? நிர்விஷயஸ்ய ஆவரணஸ்ய அயோகா. சரி, அதை விட்டுட்டு வெறும் ஆவரணம் இருந்தது அப்புறமா அது அவச்சின்னமாச்சுன்னு சொல்லாமான்னு சொன்னா விஷயம் இல்லாம ஆவரணம் கிடையாது, மறைக்கிறதுக்கு விஷயம் வேணும். தத்பேதம் தர்ஹி அவ்யாகிருதமாதி தன் நாமரூபாபியாமேவ வியாக்கிரியத அப்படின்னு சொல்றச்ச அவ்யாகிருதம் தன் நாமரூபாபியாமேவ இல்ல நைவேக கிஞ்சன், தத்பேதம் இல்லை, நைவேக கிஞ்சன் ஆக்ர ஆசீத் மிருத்யுனை வேதம் ஆவிருதமாசி அப்படின்னு உதாரணம். நைவேக கிஞ்சன் ஆக்ர ஆசீத், ஒண்ணுமே இருக்கல அப்படின்னு நம்ம அர்த்தம் சொன்னோம்னா அப்ப எப்படி மிருத்யுனாயுதம் ஆவிருதமாசித்து? என்ன ஆவிருதமாசித்து? ஆவிருதமா உங்க விஷயம் இருந்தா தானே ஆவிருதமாசித்துன்னு சொல்றதுக்கு. ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா ஆவரணமும் இல்லை ஆவிருதமும் இல்லை, சரியா வராது. அதனால அந்த நைவேக கிஞ்சனாகிற ஆசிங்கிறதுக்கு அப்படியே அர்த்தம் எடுத்துக்க கூடாதுன்னு பாஷைக்காரர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விஷயம் இல்லாமல் ஆவரணம் இருக்க முடியாது. அதனால அவசியம் அந்த விஷயம் சொல்லிதான். அப்ப இப்படி சொல்லலாமே, விஷயம் சொல்லலாம். பிராக் அனவச்சின்ன ஆவரணமேவ இதானியும் அவச்சின்ன ஆவரணம் ஜாத்தம் இப்படி சொல்லாமேனா இத்தியபின்னா. முதல்ல அனவச்சின்ன சைத்தன்யத்தை தான் ஆவரணம் பண்ணிட்டு இருந்தது, அவச்சேதகம் வந்ததுக்கு அப்புறம் அவச்சின்னத்தை மறைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படி சொல்லலாமே. முதல்ல அனவச்சின்ன ஆவரணம் அப்புறமா அவச்சின்ன ஆவரணம் இப்படி பிரிச்சுக்கலாமே, அதுவும் தப்புன்னு. அவச்சின்ன சைதன்ய ஜானேனைவ அனவச்சின்ன ஆவரண நாசாபத்து. அதே ஆவரணம், ஒரு ஆவரணம் முதல்ல அதுக்கு அனவச்சின்ன சைத்தன்யம் விஷயமா இருந்தது, அப்புறமா அது அவச்சின்ன ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா அவச்சின்ன விஷயத்த தியானத்தினால இந்த ஆவரணம் போச்சுன்னா நேர மோட்சமே வரணும். ஏன்னா ஒரே ஒரு ஆவரணம் தானே. அனவச்சின்ன சைதன்ய விஷயகமான அதே ஆவரணம் அவச்சின்னத்தை விஷயமாக கொண்டதானது அப்படின்னு சொன்னால் இதை நிவர்த்தி பண்ணக்கூடிய சாதாரண லௌகிக தியானத்தினால அந்த ஆவரணம் போகணும்னு ஆயிடும். ஏன்னா அதே ஆவரணம் தான் இதுங்கிறது. அதனால இந்த விஷயம் தப்பு. அவச்சின்ன சைதன்ய ஜானேனைவ அவச்சின்ன ஆவரண நாசாபத்து
ஏதேன व्यक्तितः पूर्वं जातिरिव விஷயாத் பூர்வம் அஜ்ஞானமஸ்தி இது நிரஸ்தம் இது சேத். இதே மாதிரி இன்னும் சொல்லலாம். ஜாதி முதல்ல வந்ததா வெக்தி முதல்ல வந்ததா அப்படின்னு கேட்டா என்ன சொல்றதுன்னா, வெக்தி வர்றதுக்கு முன்னாடி ஜாதி இருக்கு, ஜாதி அனாதியா இருக்கு, வெக்தி வந்துட்டு போறது. அதனால என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, வெக்திக்கு முன்னாடி ஜாதி இருந்தது. ஆனால் ஜாதிக்கு எது ஆசிரியம் அப்படின்னு கேட்டால் வெக்தி தான் ஆசிரியம். ஜாதி எங்க இருக்கும்? வெக்தியில இருக்கும். வெக்தி வர்றதுக்கு முன்னாடி இருந்தது. எங்க இருந்ததுன்னு கேட்டா காலத்துல இருந்ததுன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த மாதிரி இது முதல்லயே அவச்சேதகங்கள்லாம் வரத்துக்கு முன்னாடியே அஜ்ஞானம் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த அவச்சின்னம் அதுக்கு விஷயமா போயிடுச்சுன்னு சொல்லலாமேன்னு கேட்டா அதுவும் இதே மாதிரிதான் சொல்ல முடியாது. நிரஸ்தம் இது ஏன்னா இதனால போயிடும். அவச்சின்ன விஷயகமாக அந்த ஆவரணத்தை சொல்லிட்டா அவச்சின்ன ஞானத்தினால அதுக்கு நிவர்த்தியாகி மோட்சம் பெற வேண்டியதாக இது சேன்னா அநாதி அஜ்ஞான விஷயே அநாதி சைத்தன்யே தத்தது ஆகந்துக பதார்த்தாவச்சேத அத்புதமா. அதனாலதான் இந்த ஜாகிரதையா சொல்லியிருக்காங்க, அவச்சின்ன சைத்தன்யம் அஜ்ஞானத்துக்கு விஷயம் இல்லை, வெறும் சைத்தன்யம் தான் அஜ்ஞானத்துக்கு விஷயம். அஜ்ஞானமும் அனாதி, சைத்தன்யமும் அனாதி. அதனால அஜ்ஞானம் எப்போதும் சவிஷேகமாக இருந்துருக்கு. அந்த விஷயமான சைத்தன்யத்தை அப்புறமா வரக்கூடிய உபாதியானது உபகிதமாக ஆக்குறது, அவச்சின்னமாக ஆக்குறது. அதனால அது விஷயம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே தவிர இந்த ரூபத்துல அதுக்கு விஷய அஜ்ஞான விஷயத்துவம் கிடையாது. இதைத்தான் சொல்லியிருக்கா, ஆசிரியத்துவ விஷயத்துவ பாகினி நிர்விபாக சித்திரேவ கேவலா இத்யுக்தத்வா யதவச்சின்ன கோச்சராச்ச விருத்தி ததவச்சேதேனைவ ஆவரணாபகரணாத் ந அனவச்சின்ன சைதன்யாவரண பங்க பிரசங்கா. அப்போ ஒரே ஆவரணம் தான். அந்த சுத்த சைதன்யத்தை அஜ்ஞானம் மறைக்கிறது. அஜ்ஞானத்தினால மறைக்கப்பட்ட அந்த சைதன்யம் உபாதியால அவச்சின்னமா போச்சு. உபாதியால அவச்சின்னமான சைதன்யத்துக்கு தியானம் வந்துடுச்சு அப்படின்னா அதுதான் போகணும் அப்படின்னு கேட்டா இல்லை. அந்த ஏகதேசேன இடவச்சேதேன எந்த உபாத்தியவச்சேதேன தியானம் ஏற்பட்டதோ அந்த உபாத்தியவச்சேதேன தான் அந்த அதை மறைக்கக்கூடு அந்த அம்சத்துலதான் அந்த ஆவரணத்துக்கு நிவர்த்தி ஏற்பட்டது, பூர்ணமா நிவர்த்தி ஆகும். ஏன்னா சமான விஷயத்துக்கு வரும். அஜ்ஞானத்துக்கு விஷயம் சுத்த ஆத்மான்னு சொல்றது. சுத்த ஆத்ம ஜானம் இப்ப வந்ததோ பாருங்க, உபாதிக்குள்ள அவச்சின்ன ஆத்ம ஜானம் தானே வந்தது. இதனால அது போக முடியாது. அந்த உபாதிக்குள்ள அஜ்ஞானம் மறைக்காம கொஞ்சம் நிவர்த்தி ஆச்சுன்னு சொல்லாமே தவிர பூர்ணமாக அஜ்ஞான நிவர்த்தியானதாக சொல்ல முடியாது. அதையவ விருத்தி விஷயாவச்சின்ன சைத்தன்யா பிராக் அஜ்ஞானமஸ்தீத்யபிப்பிராயேன விஷயாத் பிராக் அஜ்ஞானமஸ்தி இது சாதுத்தம். இந்த விஷயாத் பூர்வம் அஜ்ஞானமஸ்தின்னு சொன்னது தப்பு இல்லை. இது என்ன அர்த்தம்னு கேட்டா, விருத்தியவச்சின்ன சைத்தன்யம் விஷயாவச்சின்ன சைத்தன்யம் இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி வெறும் சைத்தன்ய விஷயகமான அஜ்ஞானம் அங்க இருக்கு. அதான் விஷயாத் பிராக் அஜ்ஞானமஸ்தி. விஷயம் வரத்துக்கு முன்னாடி அப்படின்னா என்னாச்சு, சைத்தன்யமே வரத்துக்கு முன்னாடின்னு அர்த்தம் கிடையாது. இந்த விருத்தி விஷயம் இருக்கு. விருத்திக்கு விஷயம் என்ன? விருத்திக்கு விஷயம்ங்கிறது அவச்சின்னம் தானே. இந்த அவச்சின்னம் வரத்துக்கு முன்னாடியே அஜ்ஞானம் இருக்குன்னு இருக்காரு. இது சாதுத்தம் தஸ்மாத் அதிஷ்டான சைதன்யம் சுவாத்தியஸ்தம் பாசயதி சித்தம். இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணினதுனால இந்த விஷயத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய சைதன்யம் எதுன்னு சொன்னா அந்த விஷயத்துக்கு எது அதிஷ்டானமோ, எந்த சைதன்யத்துல அந்த விஷயத்துக்கு அத்தியாசம் ஏற்பட்டிருக்கோ அந்த சைதன்யம் தான் சுவாத்தியஸ்தம் விஷயம் பாசயதி. தன்னிடத்துல அத்தியஸ்தமா இருக்கக்கூடிய விஷயத்தை பிரகாசப்படுத்துறது, தெரியும்படியாக பண்றது.